அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்ஷா அல்லாஹ் நாங்களும் நல்லா இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். எல்லோரும் சேஃபாக இருங்க. வெயில் ரொம்ப இருக்குது, சேஃபாக இருங்க. இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா முருங்கைக்கீரை பொரியல். சூப்பரான ஜம்மனான ஒரு முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அடுப்பில் ஒரு சட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் சேர்த்துக்குருவோம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு உளுந்தம் பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்குருவோம். கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்து நல்லா பொரிய வெட்டி வெங்காயத்தை சேர்த்துக்குவோம். முருங்கைக்கீரை பொரியல் யூஸ்வலாக எல்லாருமே செய்கிறது தான். இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தடில் செய்வாங்க. இது எங்களோட ஸ்டைல். இந்த முருங்கைக்கீரை பொரியல் ரொம்ப சூப்பராக ஜம்முன்னு இருக்கும். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கிட்டு அதில் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். எல்லாம் வரமிளகா சேர்க்குறாலும் சேர்த்துக்கலாம். நான் பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம். நல்லா வெங்காயம் பச்சை மிளகாய் வதங்கினதுக்கப்புறமா நல்லா கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்க தண்ணி இல்லாமல் வடிகட்டி வச்சுருக்க முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரையை சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம். முருங்கைக்கீரை பூவோடு தான் சேர்த்துருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது இந்த முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரை பொரியல் சாப்பிடாத குழந்தை கூட சாப்பிடுவா, அவ்வளோ நல்லாயிருக்கும். ஆனால் எல்லாருக்குமே ஹெல்த்தியானது முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரை மாதிரி சத்து உள்ளது எதுவுமே கிடையாது. அயன் சத்து முருங்கைக்கீரை மாதிரி எந்த இதுலேயும் கிடையாது. அதனால் முருங்கைக்கீரை அவ்வளோ நல்லது உடம்புக்கு. அதனால் எல்லாருமே முருங்கைக்கீரை சாப்பிடணும். சாப்பிடாதவங்களும் சாப்பிட கற்றுக்கிறணும். ஏன்னா அப்போ தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ இந்த கீரையை நல்லா அள்ளி வச்சு நல்லா வதக்கணும். அந்த வெங்காயம் மிளகாய் எல்லாம் வதக்கிற அந்த எண்ணெயிலேயே இந்த கீரையை வதக்கிக்கிறணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தேவைன்னா தண்ணி சேர்த்துக்கிறலாம். ஒரு கீரை சீக்கிரமாக வெந்துடும், ஒரு கீரை சீக்கிரமாக வேகாது. அதனால் தண்ணி கொஞ்சமாக சேர்த்து கீரையை நல்லா வதக்கிக்கிறலாம். கொஞ்சமாக தேவையான அளவு மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குவோம். ரொம்ப சேர்க்க வேண்டாம். இது முருங்கைக்கீரை பொரியல் தான். அதில் தண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம். நல்லா வதக்கணும். இது நல்லா வதக்கிக்கிடலாம். நல்லா வேகணும். முருங்கைக்கீரை வேகாமல் இருக்கக்கூடாது, நல்லா வேகணும். வேகட்டினா நல்லதில்லை உடம்புக்கு. அதனால் நல்லா வேக வச்சுக்கிறணும். கீரையை மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கிறணும். இப்போ நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள் கீரை. இது நல்லா வேகணும். இதுக்கு தேவையான அளவு நம்ம கல் உப்பு சேர்த்துக்குவோம். தூள் உப்பை காட்டி கல் உப்பு தான் நல்லது. அதனால் கல் உப்பே எல்லாத்துலேயுமே சேர்க்க முயற்சி பண்ணுங்கள். கல் உப்பு தான் நல்லது. ஐடியன் உப்பு நல்லதில்லை உடம்புக்கு. நல்லா வதக்கிக்கிறோம். கீரை நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 50 கிராம் துவரம்பருப்பு எடுத்து நல்லா ஊற வச்சு கழுவி வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். அந்த துவரம்பருப்பையும் இந்த கீரையோடையே சேர்த்துக்கிறலாம். கீரையோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம். இதில் 2 சில்லு தேங்காய் எடுத்து அரைச்சி பூவாக வச்சுருக்கேன். அந்த தேங்காயும் இந்த முருங்கைக்கீரையோடவே சேர்த்துக்கிடுவோம். சேர்த்து அதையும் சேர்த்து வதக்கிடுவோம். எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கிடலாம். ரொம்ப சூப்பராக இப்போ ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு முருங்கைக்கீரை பொரியல். இது எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த முருங்கைக்கீரை பொரியல் எல்லா வித சாதத்துக்கும் சைடிஷாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப எம்மியாக சூப்பராக ஜம்முன்னு இருக்கும். நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு விழாக்களை பார்க்கலாம். பாய்.